வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா முக்கியமான விஷயத்தையும், அதாவது எக்ஸாம் டேட்லேருந்து சேலரி வரைக்கும் அடுத்த சில நிமிஷத்துல நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஓகே, முதல்லயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துடலாம். எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. இந்த தேதிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க, இல்லனா எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர் 9, 2025 அன்னைக்கு தான் போலீஸ் கான்ஸ்டபிள், ஜெயில் வார்டர் அப்புறம் ஃபயர்மேன் போஸ்டுக்கான எழுத்துத் தேர்வு நடக்க போகுது. உங்க ப்ரிப்பரேஷன்ல இதுதான் பீக் டைம். அடுத்து இன்னொரு சூப்பரான அப்டேட். எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, நீங்க இன்னும் டவுன்லோட் பண்ணலன்னா கொஞ்சம் கூட லேட் பண்ணாதீங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கு இதுதான் உங்க முதல் ஸ்டெப். சரி, இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் எவ்வளோ பெரியது, நீங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் போட்டி போட போறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் டீடைல்டா பாத்துடலாம். இது உண்மையிலே ஒரு பெரிய வாய்ப்பு, அதை மறக்காதீங்க. மொத்தமா 3644, ஆமா 3644 வேகன்சிஸ் இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்குள்ள வர்றதுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 3644 வேகன்சிஸும் 3 முக்கியமான போஸ்ட்டுக்கு பிரிச்சிருக்காங்க. 1 கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள், 2வது கிரேட் 2 ஜெயில் வார்டர், அப்புறம் 3வதா ஃபயர்மேன். இந்த 3 போஸ்ட்டுக்காக தான் இந்த பெரிய போட்டி. ஓகே, இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால சரியா ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுதான் உங்க வெற்றிக்கான ரூட் மேப்னே சொல்லலாம். மொத்தமா இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல 3 ஸ்டேஜ் இருக்கு. மொதல் ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமானது, எழுத்து தேர்வு, அதாவது ரிட்டன் எக்ஸாம். இதுல பாஸ் ஆனா மட்டும்தான் நீங்க அடுத்த கட்டமான பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போக முடியும். அதுலயும் ஜெயிச்சா கடைசியா உங்களுடைய ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்ப்பாங்க. சோ ஒவ்வொரு ஸ்டேஜும் முக்கியம். ஒன்னு கிளியர் பண்ணாதான் அடுத்ததுக்கு போக முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க, இது வரைக்கும் என்னென்ன நடந்தது, இனிமே என்ன நடக்க போகுதுன்னு ஒரு டைம்லைனை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். உங்க ப்ரிப்பரேஷனை பிளான் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டைம்லைனை பாருங்க. ஆகஸ்ட் 21 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அடுத்த நாளே, அதாவது ஆகஸ்ட் 22 இருந்து அப்ளிகேஷன்ஸ் ஓபன் ஆச்சு. செப்டம்பர் 21 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் இருந்துச்சு. அதுவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எல்லாரோட ஃபோக்கஸும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு நாள், நவம்பர் 9 அன்னைக்கு தான் எழுத்துத் தேர்வு. ஓகே, இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களே, இதுக்கான ரிவார்டு என்னவா இருக்கும்? அப்புறம் இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும்? அத பத்தி கடைசியா பாத்துறலாம் வாங்க. இப்ப எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் சம்பளம். நீங்க செலக்ட் ஆனா உங்க மாச சம்பளம் 18,200 ரூபாயிலிருந்து 67,100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இது வெறும் பணமா பார்க்காதீங்க, நீங்க பண்ண போற சேவைக்கான ஒரு பெரிய அங்கீகாரம். இப்போ எக்ஸாம் பத்தின எல்லா முக்கியமான தகவலும் உங்ககிட்ட இருக்கு. எக்ஸாம் டேட்டும் நெருங்கிட்டே இருக்கு. இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க கனவை நிஜமாக்க நீங்க தயாரா? உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.